காலையிலே நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி நம்ம ஹெர்பல் பாத் பவுடருக்கு தேவையான கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு எல்லாத்தையும் கொஞ்சம் வெயிலில் காய வச்சிடலான்னு சொல்லிட்டு காலை வெயிலில் கொண்டு போய் காய வச்சுட்டு வந்துட்டு டிஃபன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் இட்லி பொடி கூட இல்லை. சரி ஊர்லேருந்து கொண்டு வந்த கருவேப்பிலை இருந்துச்சு. கருவேப்பிலை பொடி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, ஒரு 3 கைப்பிடி கருவேப்பிலையை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கூடவே கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் எள்ளு எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நிறைய நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் தேவையான அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துலேயுமே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். கருவேப்பிலை பொடி சாப்பிட்றதுனால நல்ல முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ ஊரில் போய் நல்ல முடி கொட்டிடுச்சு. இனிமேல் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனாக கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.